Hi, hello everybody. I am Malini. This is your Malini Simple Grammar class. நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் வாய்ஸ் வீடியோஸ் வந்து imperative sentences request order command எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So next we are going to see the interrogative. Okay, interrogative பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ 12th எல்லாமே 11th portion கம்ப்ளீட் பண்ணிட்டு 12th portions வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படியே நம்ம வந்து 12th பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான், சரியா. ஸோ என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6 டாபிக்ஸ். அந்த 6லயும் ஈச் ஒன் யூனிட்லயும் பார்த்தீங்களா ப்ரோஸ், poetry, supplementary. So 6 prose இருக்கு, 6 poetries இருக்கு, 6 supplementaries இருக்கு, சரிங்களா. முதல்ல first poetry ஆன the castle தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So 2 stanza, first 2 stanzas with explanation நான் உங்களுக்கு சொல்றேன். So we are going to see the first one poetry, the castle. Listen very carefully, castle தான் பார்க்க போறோம், சரிங்களா. So shall we see the today's class? So poem 1, actually எல்லாருமே poem னு pronunciation கொடுக்குறீங்க. That is the wrong pronunciation. You have to pronounce poem, the name of poem, the first poem. In first unitல பாத்தீங்கன்னா the castle, castle னு படிச்சிடாதீங்க, castle னு தான் படிக்கணும். The name of the poem castle, it was written by Edwin Muir. Edwin Muir னு சொல்லணும். The meaning of castle பார்த்தோம்னா கோட்டை. For example, St. George கோட்டை, Sinji Fort and Golconda Fort, Red Fort, இதெல்லாம் சொல்றோம்ல, இந்த மாதிரி தான் வந்து அது ஒரு கோட்டை. அந்த கோட்டையை பத்தின அந்த ஒரு போயிட்டு இந்த மாதிரி நிறைய கோட்டைகள் இருக்குல்ல, இந்த கோட்டைகளை பத்தின ஒரு அழகான ஒரு போயிட்டு இந்த castle. ஆக்சுவலி வந்து இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூஜ் பில்டிங்ஸ், சோல்ஜர்ஸ், வெப்பன்ஸ் இதெல்லாம் எங்க இருப்பாங்க, castle தானே இருப்பாங்க. ஸோ அந்த castle பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டோரி ஆக்சுவலி இந்த போயிட்ரியில் இருக்கிற ஸ்டோரியில பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால ஒரு ப்ராப்ளம் எப்படி வருது, அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற சோல்ஜர்ஸ் எப்படி எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, இன் பிட்வீன்ல ஒரு பிளாக் ஷீப் வந்து அந்த எல்லாரோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ணி எப்படி வந்து இந்த castle கோட்டை வந்து மற்ற ஒரு கண்ட்ரி சோல்ஜர்ஸ்னால வந்து ஆக்குபை பண்ணப்படுது அப்படிங்கறத ஃபுல்லா இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ we are going to see the first 2 stanzas. ரெண்டு ஸ்டான்ஸா நிதானமா பாத்துக்கலாம், சரிங்களா. So before seeing them we have to see the author introduction. So about the authorல பாத்தீங்கன்னா Edwin Muir was a renowned Scottish poet. ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு poet. இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா see my YouTube channel Malini Simple Grammar and also see the full video without skipping. Like, share, subscribe. Thank you.